தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, தொடர்ந்து இந்த திருப்பலியிலே உலக அமைதிக்காக மன்றாடுவோம். ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் நாடுகளுக்கு இடையிலான அந்த போர் சூழல், போர் பதற்றம் குறைந்து அதனால் மற்ற நாடுகளின் மீதும் போர் தொடுக்கக்கூடிய அந்த நிலையானது விரைவாக முடிவுக்கு வர, ஏழை எளிய மக்கள், அப்பாவி மக்கள் இந்த குண்டு வீசுதல்களிலிருந்து காப்பாற்றப்பட, முழுவதுமாக அகில உலகெங்கும் அமைதியானது விரைவாக தலை தோங்கும்படியாக சிறப்பான விதத்திலே இந்த அனைத்து நாடுகளையும் இறைவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து அமைதிக்காக மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதுதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, மாசின்மையை மீண்டும் தருபவரும் அதை அன்பு செய்பவருமானவரே, உம் ஊழியர்களின் இதயங்களை உம்மிடம் திருப்பியருளும். அதனால் அவர்கள் உம் ஆவியார் மீது உள்ள பற்றினால் ஆட்கொள்ளப்பட்டு நம்பிக்கையில் உறுதிமிக்கவர்களாகவும் செயலில் ஆற்றல் மிக்கவர்களாகவும் திகழ செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறைவார்த்தைகள் 5 முதல் 10 முடிய. ஆண்டவர் கூறுவது இதுவே: மனிதரில் நம்பிக்கை வைப்போரும் வலுவற்ற மனிதரில் தம் வலிமையை காண்போரும் சபிக்கப்படுவர். அவர்கள் பாலை நிலத்து புதர் செடிக்கு ஒப்பாவர். பருவ காலத்திலும் அவர்கள் பயனடையார். பாலை நிலத்தின் வறண்ட பகுதிகளிலும் யாரும் வாழார். உவர் நிலத்திலுமே அவர்கள் குடியிருப்பர். ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே அவர்களது நம்பிக்கை. அவர்கள் நீர் அருகில் நடப்பட்ட மரத்துக்கு ஒப்பாவர்.
அது நீரோடையை நோக்கி வேர் விடுகின்றது. வெப்பமிகு நேரத்தில் அதற்கு அச்சமில்லை. அதன் இலைகள் பசுமையாயிருக்கும். வறட்சி மிகு ஆண்டிலும் அதற்கு கவலை இராது. அது எப்போதும் கனி கொடுக்கும். இதயமே அனைத்திலும் வஞ்சகம் மிக்கது. அதனை நலமாக்க முடியாது. அதனை யார்தான் புரிந்து கொள்வர்? ஆண்டவராகிய நானே இதய சிந்தனைகளை ஆய்பவர், உள்ளுணர்வுகளை சோதித்து அறிபவர். ஒவ்வொருவரின் வழிகளுக்கும் செயல்களின் விளைவுக்கும் ஏற்றவாறு நடத்துபவர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டோரே பேறு பெற்றவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். நற்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீய வழி நில்லாதவர், இகழ்வாரின் குழுவினில் அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர். அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். பல்லவி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம்போல் இருப்பார். பருவ காலத்தில் கனிதந்து என்றும் பசுமையாய் இருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார். தாம் செய்வதனைத்திலும் வெற்றி பெறுவார். பல்லவி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். ஆனால் பொல்லார் அப்படி இல்லை. அவர்கள் காற்று அடித்துச் செல்லும் பதரை போல் ஆவர். நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார். பொல்லாரின் வழியோ அழிவை தரும். பல்லவி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருபவர் பேறு பெற்றோர். ஆயன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 16 இறை வசனங்கள் 19 முதல் 31 முடிய. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 16 இறை வசனங்கள் 19 முதல் 31 முடிய. அக்காலத்தில் இயேசு பரிசேயரை நோக்கி கூறியது, செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் விலை உயர்ந்த மெல்லிய செந்நிற ஆடை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்றிருந்தார். லாசர் என்னும் பெயர் கொண்ட ஏழை ஒருவரும் இருந்தார். அவர் உடல் முழுவதும் புண்ணாயிருந்தது. அவர் அச்செல்வருடைய வீட்டு வாயில் அருகே கிடந்தார். அவர் செல்வருடைய மேசையிலிருந்து விழும் துண்டுகளால் தம் பசியாற்ற விரும்பினார். நாய்கள் வந்து அவர் புண்களை நக்கும். அந்த ஏழை இறந்தார். வானதூதர்கள் அவரை ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள். செல்வரும் இறந்தார். அவர் அடக்கம் செய்யப்பட்டார். அவர் பாதாளத்தில் வதைக்கப்பட்ட போது அண்ணாந்து பார்த்து தொலையில் ஆபிரகாமையும் அவரது மடியில் லாசரையும் கண்டார். அவர், தந்தை ஆபிரகாமை, எனக்கு இரங்கும். லாசர் தமது விரல் நுனியை தண்ணீரில் நனைத்து எனது நாவை குளிரச் செய்ய அவரை அனுப்பும். ஏனெனில் இந்த தீப்பிழம்பில் நான் மிகுந்த வேதனைப்படுகிறேன் என்று உரக்க கூறினார். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ உன் வாழ்நாளில் நலன்களையே பெற்றாய். அதே வேளையில் லாசர் இன்னல்களையே அடைந்தார். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவர் இங்கே ஆறுதல் பெறுகிறார், நீயோ மிகுந்த வேதனைப்படுகிறாய்.
அன்றியும் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே பெரும் பிளவு ஒன்று உள்ளது. ஆகையால் இங்கிருந்து ஒருவர் உங்களிடம் வர விரும்பினாலும் கடந்து வர இயலாது, அங்கிருந்து நீங்கள் எங்களிடம் கடந்து வரவும் இயலாது என்றார். அவர், அப்படியானால் தந்தையே, அவரை என் தந்தை வீட்டுக்கு அனுப்புமாறு உம்மிடம் வேண்டுகிறேன். எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு. அவர்களும் வேதனை மிகுந்த இந்த இடத்திற்கு வராதவாறு அவர் அவர்களை எச்சரிக்கலாமே என்றார். அதற்கு ஆபிரகாம், மோசேயும் இறைவாக்கினர்களும் அவர்களுக்கு உண்டு, அவர்களுக்கு செவி சாய்க்கட்டும் என்றார். அவர், அப்படி அல்ல தந்தை ஆபிரகாமே, இறந்த ஒருவர் அவர்களிடம் போனால் அவர்கள் மனம் மாறுவார்கள் என்றார். ஆபிரகாம், அவர்கள் மோசேக்கும் இறைவாக்கினருக்கும் செவி சாய்க்காவிட்டால் இறந்த ஒருவர் உயிர்த்தெழுந்து அவர்களிடம் போனாலும் நம்ப மாட்டார்கள் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த நற்செய்தியை நாம் வாசிக்கிற பொழுது பலரும் உடனடியாக ஒரு முடிவிற்கு வந்து விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏழையாக இருந்த காரணத்தினால் லாசருக்கு விண்ணகம் கிடைத்தது, இறைவனுடைய பாதத்திலே அவருக்கு இடம் கிடைத்தது என்றும், செல்வராக இருந்த காரணத்தினால் அந்த செல்வருக்கு நரகம் கிடைத்தது என்றும் கூட நாம் உடனடியாக ஒரு முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மக்களே, உண்மையிலேயே லாசர் ஏழையாக இருந்தார் என்பதற்காக அவர் விண்ணகம் போய் சேரவில்லை. அதே போல அந்த செல்வந்தர் செல்வமிக்கவராக இருந்தார் என்பதற்காக அவர் நரகத்தில் சென்றடையவில்லை. மாறாக லாசர் என்ன செய்தார் என்பதற்காகவும் அந்த செல்வந்தர் என்ன செய்யவில்லை என்பதற்காகவும் தான் அவர்களுக்கு மோட்சமும் நரகமும் கிடைத்தன என்பதை பார்க்கிறோம். லாசர் என்ன செய்கின்றார்? லாசர் ஆண்டவர் மீது நம்பிக்கையை பதிய வைக்கின்றார். லாசர் என்ற பெயருக்கே கடவுள் என் நம்பிக்கை என்பதுதான் அர்த்தம். எப்படி லாசருடைய நம்பிக்கையை நம்மால் பார்க்க முடிகின்றது? அவரிடத்திலே ஒன்றுமில்லை, ஏழை மனிதராக இருக்கின்றார். அந்த சூழ்நிலையிலே அவர் அந்த செல்வந்தருடைய வீட்டிலே அவருடைய வாயிலே இருக்கின்றார். அந்த செல்வந்தருடைய மேஜையிலிருந்து ஏதாவது தனக்கு கிடைக்கும் என்கின்ற அந்த ஒரு நம்பிக்கையில் தன்னுடைய வாழ்க்கையை அவர் நடத்துகின்றார். என்னுடைய அடுத்த வேளை உணவுக்கு நிச்சயமாக கடவுள் படியளப்பார் என்கின்ற அந்த நம்பிக்கை தான் அங்கே செல்வந்தருடைய வீட்டு வாயிலிலே லாசரை வைத்திருந்தது. அதைவிட கூடுதலாக இன்னொரு செய்தியை நாம் பார்க்கிற பொழுது, இந்த லாசர் எப்படிப்பட்ட மனிதராக இருக்கின்றார்? இரக்கம் மிகுந்த மனிதராக இருக்கின்றார். கடவுள் மீது தான் கொண்டிருந்த நம்பிக்கையை தன்னுடைய இரக்க செயல்களினால் அவர் வெளிப்படுத்துகின்றார். அவருக்கே பிறர் இரக்கம் காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையில்தான் அவருடைய வாழ்வு இருந்தது. அந்த சூழ்நிலையிலும் அவர் அந்த நாய்க்கு தன்னுடைய இரக்கத்தை வெளிப்படுத்துவதாக பார்க்கிறோம். நாய்கள் வந்து அவருடைய புண்களை நக்கும் என்பதிலிருந்து அவர் நாய்கள் மீது மனிதத்தன்மை உடையவராக தன்னுடைய செயல்களை வெளிப்படுத்தியதாக நாம் பார்க்கிறோம். பல நேரங்களில் மனிதர்கள் மிருகத்தன்மையோடு நடந்து கொள்ளக்கூடிய சூழலில் இங்கே லாசர் மனிதத்தன்மையோடு நடந்து கொள்கிறார். அந்த செல்வந்தருடைய வாழ்க்கையை பார்க்கிற பொழுது அவர் லாசருடைய செயல்பாட்டிற்கு அப்படியே முற்றிலும் நேர்மாறாக நடந்து கொள்கிறார். அவரிடத்திலே செல்வம் இருந்தது, வசதி வாய்ப்புகள் இருந்தன, மற்றவர்களுக்கு இரக்கம் காட்டக்கூடிய ஒரு நிலையிலே இருக்கிறார். ஆனாலும் கூட அவர் மற்றவர்களை குறித்து நினைத்து பார்க்கவில்லை. தன்னுடைய வீட்டிற்கு அருகில் வீட்டு வாயிலில் தன்னுடைய காலுக்கு அடியில் இருந்த லாசரை அவர் கண்ணோக்கவில்லை. லாசர் மீது அவர் இரக்கம் கொள்ளவில்லை.
மனிதராக இருந்த அந்த செல்வந்தர் மிருகத்தன்மையோடு லாசரிடத்திலே நடந்து கொண்டதாக பார்க்கிறோம். இப்படி அவர்களுடைய செயல்பாடுகளின் மூலமாகத்தான் அவர்களுக்கு மோட்சமும் நரகமும் சொந்தமாகின்றன. நம்பிக்கையோடு தன்னுடைய வாழ்வை வாழ்ந்த லாசர் ஆண்டவருடைய கரங்களிலும் தன் மீது நம்பிக்கை வைத்து, தன்னுடைய செல்வத்தின் மீது நம்பிக்கை வைத்து தன்னுடைய வாழ்வை வாழ்ந்து கொண்டிருந்த அந்த பணக்காரர் நரகத்தின் பிடியிலும் தங்களுடைய இறுதி வாழ்வை கழிப்பதை நாம் பார்க்கிறோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிற பொழுது அருமையாக இறைவாக்கினர் எரேமியா நூலிலே நாம் வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைப்போர், ஆண்டவரிலே தன்னுடைய கண்களை பதிய வைப்போர் பேறு பெற்றோர், அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்றும், அதே நேரத்தில் யாரெல்லாம் வலுவற்ற மனிதர்களில், மனித செல்வங்களில் தங்களுடைய நம்பிக்கையை பதிய வைக்கின்றார்களோ அவர்கள் வீழ்ச்சியுறுவார்கள் என்றும் நாம் பார்க்கிறோம். யூத அரசர்கள் பல நேரங்களில் இப்படிப்பட்ட வலுவற்ற மனிதர்களில், வலுவற்ற செல்வங்களில் தங்களுடைய நம்பிக்கையை பதிய வைத்தார்கள். எனவே அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே தோல்விகளை சந்தித்தார்கள் என்றும், யாரெல்லாம் ஆண்டவரிடத்திலே நம்பிக்கை வைத்தார்களோ அவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்றும் நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய நம்பிக்கை எதன் மீது இருக்கிறது? உலக செல்வங்களின் மீது, வலுவற்றவர்கள் மீது அல்லது வசதி படைத்தவர்கள் மீது நாம் நம்முடைய நம்பிக்கையை பதிய வைக்கிறோமா? அல்லது ஆண்டவர்தாம் நம்முடைய நம்பிக்கை என்று நம்முடைய வாழ்வை முழுவதுமாக இறை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். இறைவனுடைய கரத்திலே நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்பு கொடுக்கிற பொழுது நமக்கு தேவையான அனைத்தையும் ஆண்டவர் செய்வார். எந்த நேரத்தில் நமக்கு என்ன வேண்டும் என்பதை ஆண்டவர் லாசருடைய வாழ்க்கையிலே நிகழ்த்தி காட்டியது போல நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் நிகழ்த்தி காட்டுவார். எனவே நம்பிக்கையோடு ஆண்டவர் மீது நம்முடைய கண்களை பதிய வைத்தவர்களாக இந்த உலக செல்வங்களிலிருந்து விலகி நின்று ஆண்டவரை நம்முடைய வாழ்வின் முதன்மையாக்கி நம்முடைய வாழ்வை அர்த்தமுள்ள விதத்திலே வாழ முயற்சி செய்வோம். அப்படி வாழ்கிற பொழுது இறைவன் தரக்கூடிய பரிசாகிய நிலை வாழ்வை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே நம்முடைய வாழ்வு இந்த உலக வாழ்வோடு முடிந்து விடுவதல்ல, மாறாக மறு உலக வாழ்வை, ஆண்டவர் தரக்கூடிய நிலை வாழ்வை அடிப்படையாக கொண்டது என்பதை உணர்ந்தவர்களாக விண்ணுலக வாழ்வை உரிமையாக்கி கொள்ள தேவையான நற்காரியங்களை நம்முடைய வாழ்விலே நாம் அணிந்து கொள்ள வரம் கேட்டு தொடர்ந்து இந்த பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமென்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலியினால் எங்கள் தவக்கால முயற்சியை புனிதப்படுத்தியருளும். அதனால் நாங்கள் புறவாழ்வில் கடைபிடிக்கும் தவக்கால முயற்சிகள் எங்கள் அகவாழ்விலும் பயனுள்ள வகையில் செயல்படுவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவிழமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உமை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் பாடுவதாவது: ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட விளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும்
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப் பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. இறைவா, இத்தியாக பலி எங்களில் செயலாக்கத்துடன் நிலைத்திருப்பதாக. இது ஆற்றலுடன் எங்களை உறுதிப்படுத்த தேவையான ஆற்றலை எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி
வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திருப்பலியை நிறைவேற்றிய தந்தை அவர்களின் ஆன்ம நலனுக்காகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் அருள் சகோதரிகளின் உடல் உள்ள நலனுக்காகவும் அவர்களது பணி சிறக்கவும் திருப்பலியில் பங்கேற்ற அனைவரின் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளின் நற்படிப்பிற்காகவும் உலக சமாதானத்திற்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.